வணக்கம். என் முதல் வணக்கம். அவியல் வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோருக்கும் அனைவருக்கும் மாணவர்கள் அவர்கள் அனைவருக்கும் பேருத்தல் மன்ற சார்பாக என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நடந்தாய் வாழி காவி நொய்யலாய் மேற்கு மலைமுகட்டில் வகிழெடுத்து மருத்துவ நன்னீராய் பெருக்கெடுத்து வழிநெடுக பசுமை பட்டொடுத்தி பருக பனைமரத்து பதினியாய் பசியார பலசாராய் பயணித்து பட்டீஸ்வரர் பச்சை நாயகிக்கு அபிஷேக பன்னீராய் நடந்தாய் வாழி நொய்யலாய் மூவேந்தருடன் கைகோர்த்து சங்க காலத்திலேயே காஞ்சி மாநதியாக பெயர் பெற்று கல்வெட்டில் இடம் பிடித்தாய். மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு சான்றாக சாதனை புரிந்தாய். உன் வருகையின் வழித்தடங்களால் வணிகம் செய்து வரலாறு படைத்தாய். உன் மேனி தொட்டு வரும் தென்றலாய் ஊருக்கே நோயற்ற நொய்யலாய் பெயர் எடுத்தாய். தரணியில் தடுப்பணைக்கு புகழாரம் சூட்டி தடம் பதித்தாய். சிற்றருவியாய் தொடங்கி மேலே சிதம்பரத்தில் சென்று சிறப்பு பெற்றாய். கொடுமணலாகிய நீ கொடைகள் பல தந்தாய். ஆனால் நாங்கள் உனக்கென்ன கைமாறாக கொடுத்தோம். சோழர் காலத்திலேயே உருவான நீ சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டாய். சாய கழிவுகளால் வண்ணம் பூசி உன் மேனியை சாக்கடையாக மாற்றினோம். சாய கழிவுகளால் வண்ணம் பூசி உன் மேனியை சாக்கடையாக மாற்றினோம். குடகு மலையில் கரம் கோர்த்த உன்னை குப்பை மேடாக்கினோம். நீ எங்களுக்கு கிடைத்த வரம். உன்னை உதாசனப்படுத்தி சுயநலமே என்று காத்திருந்தோம், சுற்றி திரிந்தோம் என்ற அவலத்தை என் சந்ததிகளுக்கு எப்படி சொல்வேன்? வரலாறு படைத்த நொய்யலை வரைபடத்தில் காட்சியாக்கலாமா? வம்சத்திற்கு வரலாறு மெய்ப்படுத்தி காட்டுவோம். பாட்டன் சொத்தை புனரமைத்து பரிசளிப்போம். கரம் கொடுங்கள். பழைய நொய்யலை மீட்டெடுத்து தாய்மடியை வற்றாத ஜீவநதியாக மாற்றி அமைக்க எங்களை மன்னித்து நொய்யலுக்கு மறுவாழ்வு கொடுத்து விடுங்கள். கங்கை மகேசனே, ஆர்ப்பரித்து வரும் ஆராய் மாற்றி கொடுத்துவிடு கருணை உள்ளத்தோடு. கார்மேகம் கருவுற்று காற்றாற்று வெள்ளமாய் கழிவுகளை அழித்து புது பொலிவுடன் பொங்கி வாராய் வாழி நொய்யலாய். புதிதோர் விதி செய்ய ஒருவர் எனக்கு பிறகு வருகிறார். அவரிடம் விண்ணப்பத்தை கொடுக்கிறேன். என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். வாய்ப்பளித்த